தூத்துக்குடியில் இல்லம் தேடி கல்வி திட்ட பணியாளர்கள் திடீரென வேலையில் இருந்து நிறுத்தப்பட்டதால் அவர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கற்றல் குறைபாடுடைய மாணவர்களுக்காக மாதம் 1000 ரூபாய் என குறைவான ஊதியத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் தன்னார்வலர்களாக அரசின் இதர திட்ட பணிகளிலும் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் விடியா திமுக அரசு திடீரென இந்த பணியாளர்களை நிறுத்தியதால் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்றலை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மீண்டும் பணி வழங்க கோரி இல்லம் தேடி கல்வி திட்ட பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கவர்மெண்ட் கொடுத்த எல்லா ஸ்கீம்லயுமே நாங்க போய் வேலை செய்தோம். அவங்க மகளிர் உரிமை தொகை எடுக்க சொன்னாங்க, அதுக்கு நாங்க போனோம். அப்புறம் டோர் டு டோர் சர்வே எடுக்க சொன்னாங்க, அதுக்கு போனோம். அப்புறம் இகேஒய்சி காலனி அளவீடு எல்லாத்துக்குமே போனோம். அதுக்கெல்லாம் காசு வாங்கல. நாங்க அவங்க தன்னார்வலரா செய்ய சொன்னாங்க, நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் புதிய பாரத இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுலயும் எங்க தன்னார்வலரா தான் அதுலயும் போட்டிருக்காங்க. நாங்க போய்கிட்டு இருந்தோம். ஆனா நேத்து தான் எங்களை உங்களுக்கு இனிமே இல்லம் தேடி கல்வி நீங்க செயல்பட வேண்டாம் நிப்பாட்டிட்டாங்க. எங்கிட்ட படிச்ச பிள்ளைகளே வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சர் ஏன் திறக்கல ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்துட்டாங்க. எங்களுக்கு மனசு கஷ்டம் என்னன்னா, அந்த பிள்ளைகள் பாடம் சொல்லி கொடுக்கறத விட அவங்க தூய்மை பிள்ளைகள் காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வருவாங்க. அவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியாத காரியத்தெல்லாம் அந்த இல்லம் தேடி கல்வி எங்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஒரு கல்வியை மட்டும் நாங்க சொல்லிக் கொடுக்கல, உண்மையாவே சொல்ல போனோம்னா அவங்ககிட்ட ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தோம். நல்ல அவங்க பாக்குறப்பமே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா அந்த வாய்ப்புகள் இனியும் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிலத்தை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு குடும்பமே தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள தேன்துர்க்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிமேகலை. இவர் தனது வீட்டிற்கு அருகில் இருந்த 1/2 சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மாரப்பா மற்றும் ராமச்சந்திரப்பா ஆகிய இருவரும் தனது நிலத்தை ஆக்கிரமிப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அந்த பெண் தனது மகன் மற்றும் மகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி மாவட்ட ஆட்சியரிடம் அழைத்துச் சென்றனர். நாகையில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்புதல், ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி, 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை, ஒப்பந்த பலன்களை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். 25,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. அந்த காலி பணியிடங்களை உடனடியாக தமிழக அரசாங்கம் நிரப்ப வேண்டும். அதேபோல் வாரிசு வேலையை இன்றைக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது. 5-6 ஆண்டு காலமாக இன்றைக்கு வாரிசுக்கு வேலை என்பது கொடுக்கப்படாமல் இருக்கிறது. பணியில் இறந்து போன தொழிலாளி குடும்பங்கள் இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் வாரிசு வேலையை உடனடியாக இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். அதேபோல் இன்றைக்கு கான்ட்ராக்ட் முறையை கொண்டு வந்திருப்பதன் மூலமாக திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய தமிழக அரசாங்கம் இன்றைக்கு சமூக நீதிக்கும் சமநீதிக்கும் வேட்டு வைக்கக்கூடிய விதமாக இடஒதுக்கீட்டை பாதிக்கக்கூடிய விதத்திலே கான்ட்ராக்ட் முறை கொண்டு வந்திருக்கிறது. இந்த கான்ட்ராக்ட் முறையும் கைவிட வேண்டும் என்ற ஒரு 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை CIUT சங்கம் நடத்தி கொண்டிருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டேப்பள்ளி அருகே இளைஞரை கொலை செய்த கொலையாளிகளுக்கு காவல்துறையினர் துணை போவதாக இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பழையப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வீரபாண்டியன் என்பவர் கொண்டேப்பள்ளி கிராமத்தின் அருகே சடலமாக கிடந்துள்ளார். இந்த நிலையில் தொழில் போட்டி காரணமாக அவரை கொலை செய்துவிட்டதாக வீரபாண்டியன் உறவினர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் மின்னல் தாக்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த வீரபாண்டியன் உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றும் முடிவை கைவிட வலியுறுத்தி மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 11 ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சியானால் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்காது எனவும் வரி உயர்வு ஏற்படும் எனவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் மனு அளித்தனர். கலெக்டர் அம்மா அவர்களே, எங்களுக்கு ரத்து செய்ய வேண்டும். எங்களுக்கு உதவி செஞ்சு மாநகராட்சியை ரத்து செய்ய வேண்டும். எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம். எங்களால் ஒரு தொல்லையும் பண்ண முடியாது, பணமும் கட்ட முடியாது, வரியும் வாரிதாகம் போட்டு தாக்கிடுவாங்க. எங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம். ஈரோடு அருகே பழங்குடியினர் சாதி சான்றிதழ் வழங்க கோரி மலையாளி இன மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்.
பார்க்கூர் மற்றும் கடம்பூர் மலை கிராமங்களில் மலையாளி இன மக்கள் சுமார் 30,000ற்கு மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சாதி சான்றிதழ் வழங்க அதிகாரிகள் மறுப்பதால் தாங்கள் பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை பாதிக்கப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளி மாணவர்களுடன் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் பிற மாவட்டங்களில் வசிக்கும் மலையாளி இன மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்குவது போல தங்களுக்கும் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை என்னவென்றால் ஜாதி சான்று பிரச்சனை, பழங்குடியின இன ஜாதி சான்று பிரச்சனை. சேலம், நாமக்கல், தருமபுரி இது பகுதியில் வாழும் எங்கள் ரத்த சொந்தமான உறவுகளுக்கு ஜாதி சான்று வழங்கிட்டு வருது அரசு. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம்னா அரசு இங்கே அந்த மாதிரி ஜாதியே இல்லைன்னு புறக்கணிக்கப்படுறாங்க. எங்களுக்கு குழந்தைங்களோட கல்வி, வேலைவாய்ப்பு, அரசு விடுதியில், ஹாஸ்டல் விடுதியில் தங்கி படிக்கிறதுக்கோ இல்லை மேல் படிப்பு தொடர்றதுக்கோ எங்களால் முடியறதில்ல. ஈரோடு மாவட்டத்தில் பிஸ்கட் தருவதாக கூறி 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 72 வயது முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகிரி நகரில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளை ராமசாமி என்ற முதியவர் பிஸ்கட் தருவதாக கூறி வீட்டிற்குள் அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் முதியவர் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதை அறிந்த சிறுமிகள் அங்கிருந்து தப்பியோடி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த முதியவர் குறித்து சிவகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர்கள் 2 பலியாகியுள்ளனர். சேலத்தில் இருந்து நூல் ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரியை கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்த ஓட்டுநர் பினு இயக்கியுள்ளார். குமாரபாளையம் அருகே ஆசிரியர் குடியிருப்பு பகுதியில் வந்து கொண்டிருந்த போது லாரியின் முன்சக்கர டயர் வெடித்து சாலையின் தடுப்பை தாண்டி எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் எதிர் திசையில் வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் அசாருதீன், பினு ஆகிய 2 உயிரிழந்தனர். இந்த நிலையில் குமாரபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 800 அடி மலை உச்சியில் அந்தரத்தில் தொங்கிய லாரி மீட்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பருப்பு லோடு ஏற்றி கொண்டு வந்த லாரி ஆந்திர மாநிலம் குப்பம் வழியாக வாணியம்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது மலை சரிவில் வந்த லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. இதனையடுத்து அந்த லாரி தடுப்பு சுவரில் மோதி சுமார் 800 அடி மலை உச்சியில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இதையறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஜேசிபி உதவியுடன் லாரியையும் அதில் இருந்த ஊழியர்களையும் பத்திரமாக மீட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாலம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் 2 சக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்தார். சித்தூர் கேட் அருகே புறவழிச்சாலையில் பாலம் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பரதராமில் இருந்து குடியாத்தம் நோக்கி 2 சக்கர வாகனத்தில் வந்த அர்ஜுன் என்ற இளைஞர் பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். இவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பாலம் அமைக்கும் வேளைகளில் முறையான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் விடிய அரசு அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் அரசு நிறுவனங்களில் 10 ரூபாய் நாணயத்தை வாங்க உத்தரவிடக் கோரி ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் 10 ரூபாய் நாணயங்களை வணிகர்கள் வாங்க நினைத்தாலும் பொதுமக்கள் வாங்க மறுப்பதால் அரசு பேருந்து மற்றும் ஆவின் பால் மையங்கள் போன்ற அரசு நிறுவனங்களில் 10 ரூபாய் நாணயத்தை வாங்க உத்தரவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 10 ரூபாய் நாணயத்தை நாங்களும் பெற்றுக்கொள்கிறோம், நீங்களும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை அனைத்து கடைகளிலும் வைக்க வேண்டும் என்றும் மனுவில் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மணிமுத்தா அணையில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பொதுமக்கள் மீன்களை பிடித்து சென்றனர். சூளாங்குறிச்சி மணிமுத்தா அணை சுமார் 1800 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். இந்த அணையின் நீர்ப்பாசனத்தை நம்பி 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. இந்த நிலையில் தண்ணீர் குறைந்ததன் காரணமாக மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் சிலேபி, கெளுத்தி உள்ளிட்ட மீன்களை பிடித்து சென்றனர்.